வணக்கம் அன்பு நண்பர்களே. நடிகர் விஜய் போட்ட ஒரு ஸ்கெட்ச் திமுக அடிச்சு துவம்சம் பண்ணிட்டாங்க அப்படின்னா எப்படி இருக்கு? அப்படி என்ன ஸ்கெட்ச் போட்டாரு தளபதி விஜய்? அது என்ன திமுக இப்போதைக்கு முட்டுக்கட்டை போட்டாங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டில் 1967 முதல்ல திமுக ஆட்சிக்கு வந்தாங்க. அன்றிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 50-60 ஆண்டுகளாக தமிழ்நாடு அப்படிங்கிறதே திமுக வெர்சஸ் அதிமுக அப்படிங்கக்கூடிய அந்த இருதுருவ அரசியல் தான் நிலைத்து இருந்துட்டு இருக்கு. இங்கே கூட்டணி ஆட்சி அப்படிங்கக்கூடிய பேச்சுக்கே இடம் கிடையாது. சரியாக சொல்ல போனால் 2006ஆம் ஆண்டு திமுக ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக அமையுது. ஏன்னா தமிழ்நாட்டில் வெற்றி பெற வேண்டும் என்றால் 234 சரிபாதி 117 118 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருப்பவர்கள் தான் இங்கே ஆட்சி செய்ய முடியும். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் வெறும் 96 சீட் வாங்குகிற பொழுதே கூட்டணி ஆட்சிக்கு சம்மதிக்கலை. காங்கிரஸ் ஆதரவோட, பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரவோட அவர்கள் ஆட்சியில் இருந்தாங்க, அதிகாரத்தை செலுத்தினாங்க. கிட்டத்தட்ட 96 எம்எல்ஏக்கள்லேயே ஒரு 34 அமைச்சர்களை அவர்களால் போட முடிஞ்சிச்சு. 3இல் ஒருவர் அமைச்சராக முடிந்தது. அந்த அளவுக்கு அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். ஆனால் இப்பொழுது சமீப காலமாக ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்கிற கோஷம் திமுக கூட்டணிக்குள்ளேயும் பலமாக ஒலித்தது. இந்த நேரத்தில் தான் நடிகர் விஜய் அவர்கள் என்னோடு வருபவர்களுக்கு ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு பேசியிருந்தார். ஆனால் அவர் விக்கிரவாண்டி முதல் மாநாட்டிலேயே அப்படி பேசியிருந்தாலும் கூட யாருமே கூட்டணிக்கு பெரிதாக வரல. 2வது மாநாடு இப்பொழுது நடத்தி முடித்து விட்டார். அவருடைய ஒரு பெரும் படையை, இளைஞர்கள் படையை, ஒரு பெரும் கூட்டத்தை நடிகர் விஜய் காட்டிட்டார். இந்த நேரத்தில் தான் நடிகர் விஜய் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு தூது விட்டார். 70 தொகுதிகள் தரேன் அல்லது சரிபாதி தொகுதிகள் தரேன், 2 பேரும் சரிசமமாக பிரித்துக்கொள்வோம். ஏன்னா காங்கிரஸ் கட்சி இருந்துச்சுன்னா என்ன ஒரு பலம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் சிறுபான்மையினர் ஓட்டுக்கள்லாம் இன்றைக்கி திமுக அறுவடை பண்ணிடுது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சிறுபான்மையினர் ஓட்டுகள் எல்லாம் திமுகவோட பாக்கெட்டில் இல்லை. காங்கிரஸ் எந்த பக்கம் இருக்கிறதோ அங்கே சிறுபான்மையினர் ஓட்டு இருக்கும். அப்போ திமுக இல்லையா மைனாரிட்டி ஓட்டு? நீங்கள் கேட்கலாம். அதுக்கு உதாரணம் 2014 பாராளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டிலேயே சிறுபான்மையினர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதி கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி. அந்த கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸும் திமுகவும் அந்த தேர்தலை தனித்தனியாக, இன்னைக்கு கூட்டணியில் தனித்தனியாக சந்தித்தார்கள். திமுக வைப்பு தொகையை பறிகொடுத்து விட்டது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை 2வது இடம் வந்து விட்டார்கள். 2 லட்சத்துக்கு மேலே ஓட்டு எடுத்தாங்க. சிறுபான்மையினர் ஓட்டை கணிசமாக பெற்றாங்க. அப்போ தமிழ்நாட்டு அரசியல் களத்தை பொறுத்தவரை காங்கிரஸ் எந்த பக்கம் இருக்கிறதோ அங்கே சிறுபான்மையினர் ஓட்டு பெரும்பான்மையாக கிடைக்கும். இதுதான் நம்முடைய வரலாறு. அப்போ அந்த காலகட்டத்தில் தமிழகத்தில் மொத்தம் 13% சிறுபான்மையினர் வாக்கு வங்கி இருக்கிறது. அந்த ஓட்டு வங்கி ஒரு தலைபட்சமாக திமுக காங்கிரஸ் கூட்டணி பக்கம் இருக்குது. இப்போ விஜய் அதைத்தான் உடைக்கிறார், பாஜகவை எதிர்க்கிறார், திட்டுகிறார், பேசுகிறார். அப்போ அவர் என்ன விஜய் கணக்கு போட்டார்னா, காங்கிரஸுக்கு சரிபாதி தொகுதியை கொடுத்துட்டா விஜய் அப்படிங்கக்கூடிய பிம்பத்துக்கு ஒரு 10 முதல் 20% ஓட்டு, நம்ம 10 தான் கணிக்கிறோம் ஊடகவியலாளராக, விஜய் 20 வரை சொல்வதனால காங்கிரஸுக்கு இருக்கக்கூடிய அந்த சிறுபான்மையினர் பிம்பத்தால் வரக்கூடிய ஒரு 13% மொத்த சிறுபான்மையினர் ஓட்டு இது கூட அறுவடை செய்து விட்டால் மும்முனை போட்டியை கூர்மையாக்கிடலாம். திமுக வெர்சஸ் அதிமுக வெர்சஸ் தாவேகா என்பதற்கு ஒரு 25% ஓட்டு எடுத்தாலே போதும். ஏன்னா 70% 75% தான் ஓட்டு போலாக போகுது தமிழ்நாட்டில். இந்த இலவுக்குள்ளே தான் பங்கு வைத்தாகணும். அப்போ அந்த ஓட்டை ஈர்க்கணும் என்பதற்காக காங்கிரஸ் கூட்டணியை விரும்புகிறார் விஜய். அதற்காக பல தூதுகளை அனுப்புவதாகவும் சொல்லப்படுது. 70 சீட்டு முதல் 100 சீட்டு வரை பேசுவதாகவும் சொல்லப்படுது. இந்த நேரத்தில் தான் டிஎம்கே இதுக்கு ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. என்ன ட்விஸ்ட் வச்சுருக்காங்க திமுக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீகாரில் ஒரு ஓட்டு திருட்டு அப்படிங்கக்கூடிய ஒரு யாத்திரையை ராகுல் காந்தி தொடர்ச்சியாக மேற்கொண்டுட்டு வரார். தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி பாஜக தில்லுமுள்ளு செய்து விட்டது, முறைகேடு செய்து விட்டது, பீகாரை கொடுங்கக்கூடிய அளவுக்கு தேஜஸ்வி யாதவ் அங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமாக லல்லு பிரசாத் யாதவ் அவர்களுடைய மகன், அங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடியவர், அவரையும் அழைத்து கொண்டு தொடர்ச்சியாக அவர்கள் பயணம் போகிறாங்க. என் ஓட்டு என்னாச்சு என்பது உள்ளிட்ட பல்வேறு யாத்திரைகள் மேற்கொள்ளப்படுகிறது. அந்த பயணத்தில் இந்தியா கூட்டணியுடைய முக்கிய புள்ளிகள் டெய்லி ஒருவர் கலந்துக்கிறாங்க. அந்த கூட்டத்தில் போய் ஸ்டாலின் கலந்து கொள்கிறார். அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டதோடு மட்டுமில்லாமல் ஒரு ஜீப்பில் ஏறி நின்று கொண்டே செல்கிறார். அவருடைய சகோதரி கனிமொழி அந்த ஜீப்பினுடைய முன்வரிசையில் அமர்ந்திருக்கிறார். அந்த ஜீப்லேயே ராகுல் காந்தி நிற்கிறாரு, பிரியங்கா காந்தி நிற்கிறாங்க, தேஜஸ்வி யாதவ் நிற்கிறாங்க, எல்லாருமே நிற்கிறாங்க. அது ஒரு பழைய ஜீப்பாக, ஓட்டை உடைச்ச ஜீப் மாதிரி தான் அந்த ஜீப்பை பார்க்குறதுக்கும் இருக்குது. அங்கு சென்று நீதி கேட்குறாங்க. அங்கு நம்முடைய தமிழக முதல்வர் ஸ்டாலின் பேசுகிற பொழுது இந்தியாவினுடைய வழக்கறிஞராக இருக்கிறார் ராகுல் காந்தி. வழக்கறிஞர் என்ன செய்வார்? நீதி கேட்பார், நியாயம் கேட்பார். அது மாதிரி ராகுல் காந்தி கேட்குறாரு என்பது தொடங்கி ராகுல் காந்தி ஒரு பெரிய வெற்றியை தருவார். இந்த பீகார் ஒரு தொடக்கமாக இருக்கும், 400க்கு மேலே ஜெயிப்போன்னு சொன்னவங்களை 240 அடக்கிட்டோம் என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை பேசுவதன் மூலமாக அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணியுடைய முகவரி நான் தான். 2019 பாராளுமன்ற தேர்தலின் போதே ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக முதலில் முன்மொழிந்தது நான் தான் என்பதெல்லாம்
ஸ்டாலின் சில காய் நகர்த்தல செய்கிறார். ஸோ தன்னை ஒரு அகில இந்திய தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய பலரும் ஒரு விஷயத்தை விரும்புகிறாங்க. திமுக நம்மை வளரப்படலை, அதே நிலையில் வைத்திருக்கிறாங்க அல்லது அடிமைத்துவப்படுத்துகிறாங்க. அப்போ திமுக கூட்டணியை விட்டு வெளியேறிவிட்டு தாபாக்கே கிட்ட போனால் தாவேக்கிட்ட இளைஞர் பலம் இருக்குது, காங்கிரஸ் சீனியர் ஓட்டர்ஸ் இருக்காங்க, காங்கிரஸ் கிட்ட சிறுபான்மையினர் ஓட்டர்ஸ் இருக்காங்க, ரெண்டும் சேர்ந்து இதே அளவுக்கு ஜெயிக்கலாம், கட்சியும் வளரும் இயக்கமும் வளரும் என்கிற பார்வை தமிழக அளவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் நிர்வாகிகள் மட்டத்தில் இருக்குது. ஆனால் அகில இந்திய தலைமையினுடைய மனநிலையில் ஸ்டாலின் தான் ஹீரோ, ஸ்டாலின் தான் அகில இந்தியா கூட்டணியுடைய முகங்களில் முக்கியமானவர், அதை நாம் எந்த விதத்திலையும் டிஸ்டர்ப் செய்திடக்கூடாது என்கிற ஒரு எண்ணத்தை பீகாரில் போய் அவர் ஓட்டு கேட்க போனது, அந்த ஓட்டு திருட்டுக்கு நீதி கேட்க போன சம்பவம் நமக்கு உணர்த்துது. அதனால் அவர் காங்கிரஸை பொறுத்தவரை இப்பொழுது இந்த கூட்டணியில் தான், திமுக கூட்டணியில் தான் தொடரும். இதற்கிடையில் காங்கிரஸுக்கே சில மனக்குழப்பங்கள் இருந்துச்சு ஒரு கட்டம் வரைக்கும். விஜய் கூட போனால் என்ன, விஜய் என்ன அவர் பாசிச பாஜகங்கிறாரு, பாஜகவை திட்டுறாரு, கடுமையாக விமர்சிக்கிறாரு, ஒரு நடிகராக இருக்கும் பொழுதே ஒரு துணிச்சலாக கேட்குறாரு, கேள்வி எழுப்புறாரு என்று காங்கிரஸுக்குள்ளும் ஒரு நல்ல ஒரு அட்டாச்மெண்ட் முதல்ல இருந்தது உண்மைதான். அவர்களே என்ன செய்தார்கள்னா, தமிழகத்தில் 100 சட்டமன்ற தொகுதிகளை தேர்ந்தெடுத்து சர்வே பண்ணுறாங்க. அதுவும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய வழிகாட்டுதலோடு ஒரு 100 தொகுதிகளை தேர்ந்தெடுத்து குமரி மாவட்டத்தில் கிள்ளியூர், விளவங்கோடு, குளச்சல் என்று அவர்கள் ஏற்கனவே ஜெயித்த சிட்டிங் தொகுதிகள் உட்பட தமிழகம் முழுவதும் 100 சட்டமன்ற தொகுதியில், ஒருவேளை விஜயோடு கூட்டணி வந்தால் சரிபாதி தொகுதியில் வாங்கிவிட்டால் 100 தொகுதியில் வாங்கிவிட்டால் அந்த 100 தொகுதிகளுக்கு நமக்கு எப்படி இருக்கும், விஜய் பிளஸ் காங்கிரஸ் எப்படி இருக்கும் என்று ஒரு சர்வே வரைக்கும் மேற்கொள்கிறாங்க. அந்த டீம் ஒரு பக்கம் சர்வே எடுத்துக்கிட்டு இருக்கிற பொழுது ராகுல் காந்தியோடு கரம் கோர்த்து அந்த ஜேபியினுடைய முகப்பிலே நின்று கொண்டு ராகுலை இந்தியாவிற்காக வாதாடக்கூடிய வழக்கறிஞர் என்று மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசுவதும், மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவமும் தாவேக்காவை ரொம்பவே மனச்சஞ்சலப்படுத்தி இருக்கிறது. அவர்களால் தம்மால் ஒரு வலுவான கூட்டணியை அமைக்க முடியுமா என காங்கிரஸ் வரும் என்று காத்திருந்தார். தாவேக்காவும் நம்பினாங்க. ரொம்ப குறிப்பாக சிறுபான்மையினர் ஓட்டுகள் 13% கிடைக்கும், காங்கிரஸ் இருக்கக்கூடிய பாரம்பரியமான ஓட்டு வங்கி கிடைக்கும், விஜய் என்கிற ஒரு மாசோடு சேர்கிற ஒரு 15% வரைக்கும் போனால் கூட 30% என்பது திமுக, அதிமுக, தாவேக்கா என்று சரிசம பலத்தோடு இருக்கக்கூடிய ஒரு கள அரசியலை கொடுக்கும் என்பதாக தாவேக்காவினர் நம்பினாங்க. ஸோ அந்த வகையில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நடிகர் விஜய் அவர்களுடைய அரசியல் நகர்வுகளுக்கு வைத்த செக்காக தான் இதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. பார்க்கலாம் வேறு என்னென்ன வகையான வியூகங்கள் விஜயால் முன்னெடுக்கப்பட போகிறது. ஏன்னா ஏற்கனவே ஆதவ் அர்ஜுனா போன்றவர்களை வைத்துக்கொண்டு ஆதவ் அர்ஜுனாக்கும் விஜய்க்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை பயன்படுத்தி அவர் பிசிகாவுக்குள்ளே இருக்கிற பொழுதே ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்று பேசினதாக இருக்கலாம். தொடர்ந்து அவர் திமுகவுக்கு எதிராக மன்னராட்சி மனநிலையை முடிவு கட்டுவோம்னு சொன்னதாக இருக்கலாம். பல அழைப்புகள் விடுத்தும் திருமாவளவன் அவர்கள் பொருட்படுத்தலை, அங்கே இருக்கக்கூடிய எந்த கட்சிகளும் பொருட்படுத்தலை, பெரிய கூட்டணிகள் யாரையும் அவரால் உருவாக்க முடியலை. ஸோ நடிகர் விஜய்க்கு இன்னும் தேர்தலுக்கு 8 மாதங்கள் இருக்குது. அவர் அடிக்கடி வெளியில் மக்கள் மத்தியில் பேசுபொருளாகிற பட்சத்தில் அரசியல் கட்சிகளும் அவரை ஒரு வேலை உன்னிப்பாக கவனிக்கலாம். அப்பொழுது வேண்டுமானால் கூட்டணிகள் உருவாகலாம். அதுவரை இப்பொழுது திமுகவை பார்த்து முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களை பார்த்து அங்கிள் என்று அவர் சொல்லுகிறார். ஆனால் திமுகவோ பதிலுக்கு பதில் சொல்லாமல் அரசியல் காய் நகர்த்தல்கள் மூலமாக பதிலடி கொடுத்திருப்பதாக இப்பொழுது நாம் பார்க்கலாம். தாவேக்கா இதிலிருந்து எப்படி மீண்டு வரப்போகிறது, நடிகர் விஜய் அவர்களுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்க போகிறது என்பதை காலம் தீர்மானிக்கும், மக்கள் தீர்மானிப்பார்கள். மீண்டும் நல்ல ஒரு அரசியல் அப்படின்றோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.